வீட்ல லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தா, அத வெரைட்டி ரைஸா சேஞ்ச் பண்ணி தான் சாப்பிடுவேன் அப்படின்றவங்களுக்காக தான் இன்னைக்கு வீடியோ. மிச்சமான லெஃப்ட் ஓவர் ரைஸ இந்த மாதிரி மெத்தட்ல ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணீல ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறின புளிய ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா கலர் மாறினதும் நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் திரும்பினதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்குங்க. இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி கரைச்சல் நல்லா கொதிச்சு சுண்டி வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. தண்ணி மொத்தம் ஃபுல்லாக ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா மிதக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ லெஃப்ட் ஓவர் ரைஸை அது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணினதும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த டைம் உப்பு கம்மியாக இருந்தால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இந்த எல்லா ப்ராசஸும் லோ ஃப்ளேம்லேயே தான் செய்யணும். அவ்வளோதான். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட லெஃப்ட் ஓவர் புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். சாதம் சாம்பார் பிடிக்காதவங்க இந்த மாதிரி புளி சாதம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷாகவே மாறிடும். லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.